வசனத்தை கேட்ட எல்லாரும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. இதை பார்த்த உடனே பேதுருக்கு அதிர்ச்சி. என்னடா இது, புறஜாதியார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து அபிஷேகம் பண்றாரு. சரி, ஆவியானவரே அபிஷேகம் பண்ண பிறகு இவங்களுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். இந்த பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் வரம், இந்த மூன்றும் அப்படியே ஒன்றா அப்படியே சேர்ந்து வருது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பேதுரு பெந்தகோஸ்தே நாள்ல பிரசங்கம் பண்றதை பார்த்தோம். அதுலயும் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் வரம் வரும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பவுல் ஒரு இடத்துல பேசும்போது, எபேசு பட்டணத்துல பேசும்போது, அவங்களும் பாவ மன்னிப்பை கேட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர்களுக்கு மேல கை வச்சு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்க வந்தாரு. இந்த இடத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வராரு. அதனாலேயே அவர்களுக்கு தண்ணீரினால ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது.